இங்க பாருங்க, இவ்வளவு நாளா நீங்க 2 பேருமே என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த கார்த்திக் ஒரு வெட்டி பைய, வேலை செய்யற மாதிரி நடிப்பான், பயங்கரமா ஓபி அடிப்பான்னு கூட நினைச்சிருக்கலாம். அது உண்மையோ பொய்யோ, ஆனா இப்ப நான் ஒரு குடும்பஸ்தன், அப்பாவாக போறேன். இந்த மாதிரி உங்கள மாதிரி சில்லியா சின்ன ஃபைட்டுக்குள்ள என்னால நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு பிளானோட தான் வேலை செய்யணும். இங்க பாரு, உன் அட்வைஸ கேட்கறதுக்கு நான் இங்க வரல. ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னேன் தான் வந்தேன். சொல்லு, என்ன பேசணும்? வெண்ணிலாவை பத்தி தான் சொன்னேன். அவளை பத்தி பேச இன்னும் என்ன இருக்கு? பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரமே அவ ஜேபி ரெஸ்டாரண்ட்டை டேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாரையும் நடுத்தெருவுல கொண்டு வந்து நிறுத்துவா. அதுதான் நடக்க போகுது. கரெக்ட் அண்ணி, அவ அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா நாம நினைச்சா அதை தடுக்கலாம். நாமனா? நாமன்னா அண்ணி, நானு, நீயே, நாம தானே ரெஸ்டாரண்டோட ஒரு கோர் டீமே. அப்போ நாம தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்ப என்ன பண்ணணுங்கிற? வெண்ணிலா யாரு என்னன்னு தெரியாம தான் ஜீவா அவளை இன்வெஸ்டா உள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன, அவ யாருன்னு ஜீவா கிட்ட போய் சொல்லணுங்கிறியா? ச்சே, அப்படி சொன்னாலும் ஒன்னும் நடக்காது. ஏன்னா ரெஸ்டாரண்டோட முழு பவரும் இப்ப வெண்ணிலா கிட்டதான் இருக்கு. அவளை மீறி ஜீவாவாலெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. சோ பவர்ஃபுல்லா இருக்கிற அவளோட பவரை முதல்ல புடுங்கணும். கரெக்ட். அதுக்கு நாம முதல்ல ஒத்துமையா இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம இப்படி பிரிஞ்சு கிடக்கிறதான் எதிராளிக்கு பலமே. அவ ஒத்த ஆளு, நாம 3 பேரு. ஆனாலும் ஏன் அவளுக்கு பயப்படுறோம்? உங்களை பத்தின உண்மையை சொல்லாம நீங்க ஒரு நாடகத்தை ஆடுனா உங்களை தெரியாத மாதிரி அவளும் தானே ஒரு நாடகத்தை ஆடுறா. ஜீவா கிட்ட அவ உண்மையை சொல்லிருவாளோன்னு தான் உங்களோட பயமே. ஆனா அவ சொல்ல மாட்டா. ஏன்னா சொல்லாத வரைக்கும் தான் அவளால உங்களை இப்படி பயத்திலே வச்சிருக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உன்னால முடிஞ்சதை பாடுறி அப்படின்னு அவன் முன்னாடி நடந்து காட்டணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 2 பேரும் ஜீவாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்றி கடன் பட்டிருக்கீங்க. எனக்கும் ஒரு வேலையா அவர் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம 3 பேருமே அந்த வெண்ணிலாவை ஜீவா கிட்ட மாட்டி விட்டுட்டு போக முடியாது. அவ எப்படி அங்க வந்தா? ஜீவாவால ரெஸ்டாரண்ட ரன் பண்ண முடியல. அவருக்கு நிறைய கடன் இருக்கு. அதனாலதானே அவளை இன்வெஸ்டர் உள்ள கூட்டிட்டு வந்தாரு. சோ அவரோட கடனை நம்ம கடனா நினைச்சு நாம ஒரு டீமா ஒர்க் பண்ணி அடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. வெண்ணிலாவை நம்ம ஈஸியா வெளியே துரத்திடலாம். எப்படி? கேக்குறதுக்கெல்லாம் நல்லதா இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா கார்த்தி, இது அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்ல. அவ்வளவு பெரிய கடன் எப்படி நம்மளால? ஐயோ அண்ணி, ஈஸியான விஷயத்தை யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம். ஆனா இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு நீங்களே இந்த மாதிரி யோசிக்கலாமா சொல்லுங்க? அண்ணி, கஷ்டமான விஷயத்த செய்யறதுல தானே வாழ்க்கையில ஒரு கிக்கே இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை எப்படி புரட்ட போறோம் அத சொல்லு. அப்படி கேளு. அதுக்குத்தான் நமக்கு கைவந்த கலை இருக்கே, கேட்டரிங். நான் நிறைய ஆர்டர் புடிச்சிட்டு வர்றேன். நல்லா வேலை செய்வோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம், கடன் அடைக்கிறோம். வெண்ணிலாவை அங்க இருந்து துரத்துறோம். என்ன டாட்? இந்த கார்த்தியை சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல? இனிமேதான் என் கேமையே பார்க்க போறீங்க. இந்த வெண்ணிலா ஜீவா கிட்ட உண்மையை சொல்லிடுவாளோன்னு நாம ஏன் பயந்துட்டே இருக்கணும்? அவ சொல்லி ஜீவாவுக்கு இது தெரிய வந்தா அப்புறம் அவன் முகத்திலே முழிக்க முடியாம போயிடும். அதுக்கு பதிலா நாமளே சொல்லிட்டா என்ன? என்ன ஆயிட போகுது? கோச்சுப்பா, நல்லா திட்டுவான். அதுக்கப்புறம் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் ஆயிடுவான். என்ன வேணாலும் நடக்கட்டும், இன்னைக்கு அவன் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அப்பா முருகா, என் கூட துணையா இருப்பா. இல்ல ஜீவா, நான் என்ன சொல்றேன்னா, ஏய் பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. எல்லாம் நான் உன்னை நம்பின வரைக்கும் போதும்.
இனிமே ரெஸ்டாரண்ட் பக்கமே வராத. என் கண்ணிலையும் முழிக்காத. போடா வெளியே. Get out! போடா. ஆ, என்னாச்சு ஜீவா? ஆ, என்ன பிரச்சனை? ஹா, யார் அவரு? யாரா? ஃப்ராடு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் முதுகுல குத்துற நம்பிக்கை துரோகி. ஒன்னா நம்பர் பொய்ய ஏமாத்துக்கார. ஃப்ரெண்ட்ஷிப்பையே கேவலப்படுத்திட்டான். அதெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்றதே அசிங்கம், அவமானம். என்ன பண்ணாரு? என்னை ஏமாத்திட்டான் கண்மணி, ஏமாத்திட்டான். அது போதாதா, இந்த ரெஸ்டாரண்ட் நான் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தான். அவனை நம்பி அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனா என்கிட்ட பொய் கணக்கு காட்டி நஷ்டம்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிட்டு போயிட்டான். அவனை நான் அவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். பாவி, படுபாவி. அவனோட ஒவ்வொரு வார்த்தையும் பொய். என்ன ஒரு பொய்யான உலகத்துல இருக்க வச்சுட்டு கடைசியில என் நெஞ்சில குத்திட்டு போயிட்டான். புரியல கண்மணி. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எப்படி இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பொய்யா நடந்துக்க முடியும்? அவனை ஏமாத்துறதுக்கு எப்படி மனசு வரும்? மனசாட்சி இருக்கிற யாராவது இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வாங்களா? இப்ப நீயும் நானும் இருக்கோம். உங்ககிட்ட நானும், என்கிட்ட நீயும் பொய்யா நடந்துக்க முடியுமா சொல்லு? ஆனா ஃப்ரெண்டா பழகிட்டு அந்த உறவோட அர்த்தத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி எப்படி சில பேரால இவ்வளவு சீப்பா நடந்துக்க முடியுது? சத்தியமா சொல்றேன், நான் யார வேணா மன்னிச்சிருவேன். ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த பொய் சொல்றவங்களையும், என்னை ஏமாத்தி நாடகம் ஆடுற நம்பிக்கை துரோகிங்களையும் என்னைக்கோ நான் மன்னிக்கவே மாட்டேன். கடவுளே, சொல்லிடலான்ற முடிவோட வந்தா இது என்ன சோதனை? இதுக்கப்புறமா நான் எப்படி சொல்லுவேன்? எங்க நட்புக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் காக்கணும். சபாஷ், சூப்பர் கண்மணி. கடைசியில உன் நாடகத்தை கடவுள்கிட்டே போடுறியா? என்னடி முறைக்கிற? செய்யறது ஃப்ராடு வேலை, பேசுறதெல்லாம் பொய், பண்றதெல்லாம் நடிப்பு. எல்லாத்தையும் பண்ணிட்டு சாமிய வந்து கும்பிட்டுக்கிட்டு உண்மையை தெரிஞ்சிடாம காப்பாத்துனா அவர் வந்து காப்பாத்திடுவாரா? நீ பண்ற காரியத்தை அந்த சாமி கூட மன்னிக்காது. உன் கதையோட முடிவு இப்ப ஏன் கையில. இப்ப நினைச்சா கூட உன் டிராமாவுக்கு இப்பவே முற்றுப்புள்ளி வச்சிடுவேன். ஹே, என்ன மிரட்டுறியா? சும்மா என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன பயத்திலே வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. ஏய், என்ன நான் சும்மா உனக்கு அப்படியே பூச்சாண்டி காட்டுறேன்னு நினைச்சியா? நிஜமாவே நான் சொல்லிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. ஹே, சைக்கோத்தனமா கத்தாத. சொல்றதுன்னா போய் சொல்லு. யாரு வேண்டான்னா எல்லாத்துக்கும் நான் தயாராதான் இருக்கேன். என்னதான் நடக்கும்னு நானும் பாக்குறேன். உன்னால முடிஞ்சா செஞ்சுக்க போ. அவ்ளோ திமிர உனக்கு? இருடி, இப்பவே உன் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்லி இங்கேயே உனக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். ஜீவா,
இல்ல இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ஜீவா எதுக்கு கண்மணி போட்டோவை பார்த்துட்டு இருக்கான்? வெண்ணிலா என்னாச்சு? ஆ, என்ன ஜீவா? இல்ல ரொம்ப அவசரமா ஒரு மாதிரி டென்ஷனா வந்தீங்கல்ல, அதான். ம்ஹும். இல்ல அது சொல்லுங்க. இல்ல ஒன்னும் இல்ல. கண்மணி உங்களோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து அவ கூட நீங்க க்ளோஸா பழகி இருப்பீங்க. ஆ 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா ஆனா என்ன வெண்ணிலா? இல்ல அவங்க மேல நீங்க இவ்ளோ மரியாதை வச்சிருக்கீங்க, நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி அவங்க நடந்துக்கலையே. புரியல. ஏன் என்னாச்சு? அது ஷோ. கண்மணி!